ஆக்டர் வடிவேலுக்கு ஏன் வைகை புயல் வடிவேலு என்று பெயர் வந்தது என்று நான் கூறினேன். அவர் மதுரையிலிருந்து வருவதால் அவருக்கு வைகை புயல் வடிவேலு என்று பெயர் வந்தது என்று. வைகை என்றால் ஒரு ஊர் இல்லையா என்று கேட்டார். அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் இல்லை. ஸோ அவர் கேட்டதில் தப்பில்லை. வைகை என்றால் ஒரு ஊர் இல்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், வைகை என்றால் ஒரு ஆறு, அதன் கரையில் நின்றால் தென்றல் காற்று வரும். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தென்றல் காற்று வரும் இடத்திலிருந்து புயலாக வந்ததால் அவர் வைகை புயல் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அதே போல் இங்கே ஹாமில்டன் புயல் அபிஜித் என்று ஒருவர், வைகேட்டோ புயல் அபிஜித் என்று ஒருவர் உள்ளார். அவர் வழங்கும் நகைச்சுவை விருந்தை இப்பொழுது கேட்போம். Thank you for that great performance. Next up, we have a great comedian from our Tamil society, a future Vivek. Doing comedy time, here is Abhijit Kumar. அடுத்தது அபிஜித் வந்து விவேக் காமெடி பண்ண போகிறாப்புல. படம் வந்து படிக்காதவன். விவேக் வந்து இதில் வந்து அசத்தல் ஆறுமுகமாக நடிச்சிருக்காப்புல. ஸோ அசால்ட் ஆறுமுகம், சாரி. ஹலோ பாஸ், உங்களை பார்க்குறதுக்கு காதல்கள்லாம் வந்திருக்காங்க. வர சொல்லு. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளும் என்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். அவங்களோட வீட்டில் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவள் இல்லைனா நான் செத்துருவேன், நான் இல்லைனா அவள் செத்துருவா. நீங்கள் தான் நம்மளோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேண்ணா. நீ கூப்பிட்டா அந்த பொண்ணு கட்டின புடவையோட வந்து நிற்பாளா? கட்டாமல் கூட வருவா. அவள் புருஷனாக ஒத்துக்க மாட்டான். புருஷனா? முதல் போனியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒரு பொழுது பாஸ், ஏற்கனவே நம்ம ஒரு பொழுதா. நம்ம குடியிருக்கிற வீட்டில் 5 மாதமாக வாடகை கொடுக்கல. ஜிம் பாய்ஸுக்கு பேட்டாவும் கண் வயசும் கொடுக்காதனால நாளுக்கு நாள் அவங்க ஒல்லியாயிட்டும் போயிட்டுருக்காங்க. கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு சொல்கிறாங்க. அதை கூட நம்ம வாங்க முடியல. இவனையும் நீங்கள் துரத்துட்டிங்கன்னா நம்ம கொலை பட்டினி. சே, ஓப்பனிங் சீன்லேயே அவமானவா? ஏய், உன் கள்ள காதலை நல்ல காதலாக மாற்றினேன். அவளோட புருஷனுக்கு தெரியாமையே அவளை ராவாக கூப்பிட்டுட்டு உன்கிட்ட சேர்த்து வைக்கிறேன். என் அசிஸ்டண்ட் கிட்ட ஃபீஸையும் பெட்ரோல் பேட்டையும் கொடுத்துட்டு போய் கோயிலில் வெயிட் பண்ணேன். நான் கொடுத்துட்றேண்ணா. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? டேய், தமிழ்நாட்டில் இப்போ இதான்டா ஹாட் பிஸ்னஸ். காதல்கள் நம்மள்கிட்ட உதவின்னு கேட்டு வருவாங்க. அது நம்ம அவங்கள சேர்த்து வைப்போம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்னு புருஷன் அலறிட்டு வருவான். அவங்க இருக்கிற இடத்து, அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல நம்ம காட்டி கொடுப்போம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம் பாஸ். அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோமா பாஸ்? இடியட். நான் காதலர்களை சேர்த்து வைக்கணும்னு புனிதமாக பேசிகிட்டு இருக்கேன். நீ காட்டி கொடுக்குறோம், கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா. அசால்ட் ஆனவங்க அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டான்டா. அடுத்த காட்சி, தனுஷும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து அசால்ட் ஆறுமுகத்தை பார்க்குறதுக்கு உதவி நாடி வராங்க. அதில் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேய், அடி கொடுக்குறாரா? அதாடா அசால்ட் ஆறுமுகம். அடி வாங்குறாரே அவர் தான் அசால்ட் ஆறுமுகம். டேய், மாமா வேலை பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நேற்று நைட்டு அசதியாக இருக்கும்போது எனக்கு ஒரு கட்டிங்கை போட்டு தூங்கினேன். அந்த கேப்பில் என் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட்டி கொடுத்துட்டியாடா. கூட்டி கொடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சேன்டா. அதுக்கு பேர் மாமா வேலை தான்டா. சொல்லிக்க. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். வந்தமா அடிச்சமா போட மாட்டேன் இருக்கணும். இதில் நடுவில் என்னடா வீண் பேச்சு? போடா. ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைக்கு கல்யாணம் பண்ண கூடாது போல இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ், உங்களை ஓவராக கும்மிட்டு போயிட்டேன். சூடாக ஒரு சூப் சாப்பிடுங்க. இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? யாரடா அந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது வெளியில் ஆட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல பாஸ். உங்கள் உதவியை தேடி வந்திருக்காங்க. இது என்னடா காமெடி பீஸாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. இது எப்படிடா என் லவரோட சேர்த்து வைப்பான்? வாடா போலாம். ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வேணான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண?
உன்னை பார்த்தா அடி கொடுக்குற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. ஓ, அவன் என்னை அடித்து அப்படி முடிவு பண்ணிட்டு, அடித்ததை பார்த்தது அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு ஏன் மேலே இருந்தாலும் அவன் கொடுக்குற அடியெல்லாம் ஜஸ்ட்டு மசாஜ் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதே தப்பு அவன் மேலே இருந்துச்சுன்னா அவன் உடம்புல இருக்க 10 லிட்டர் ரத்தத்தை ஸ்ட்ராப் போட்டு குடிச்சிருப்பேன். பாஸ், உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். அது எனக்கும் தெரியும். 6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. பாஸ், ரத்தத்தில் கூட யார் ராசி பார்ப்பீங்க? நான் பித்தத்தில் கூட பார்க்குறேன்டா. சரி, நீ உங்களோட சண்டையை பார்த்துக்கோங்க, நான் போகிறேன். இவ்வளோ தெளிவாக பேசுதே தம்பி யார்? இவர் பேர் தான் ராக்கி. இவங்க லவ் பண்ணுற பொண்ணை தான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணிக்கணும். நீங்கள் தான் எப்படியாச்சும் அவங்கள ஹெல்ப் பண்ணணும். டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு கேட்டு வர அவங்கள வெறும் கையை திருப்பி அனுப்புகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமாம், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் அனுப்புவார். இது வரைக்கும் நான் 49 கல்யாணம் செஞ்சுருக்கேன். இது செஞ்சுருக்கேன். நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை செம்மையாக கிராண்டியராக பண்ணி வச்சிடுறேன். இந்த அசால்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏரியாவும் தெரியும். ஓவால் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டில் கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கந்தம் வாங்க போகிறாங்கண்ணா. நான் கந்தம் வாங்குறேன், காந்தாம் வாங்குறேன். அதை போய் கேட்க நீ யார்ற? ஏன்னா நீ ஒரு வெட்டி முன்னோ வீணாக போன தண்டம். சரி, அதை விடு. உன்னோட பொண்ணோட அப்பா என்ன ரவுடியா, அரசியல்வாதியா, தொழிலதிபரா? 3. இதில் ஏதாவது ஒன்றுனாலே யூரின் போகிற அளவுக்கு அடிப்பாங்க, 3னா மோஷன் போகிற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்டு வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் நான் உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்லை, ஸ்டைல்ஸு. பொதுவாக நான் பார்டரை கிராஸ் பண்ண மாட்டேன் ஆளுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனால் உன்னோட விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு புது பையன் சிக்கிட்டான்டா, இவனை வச்சு தான் அடுத்த மாதத்தை ஓட்டணும். நோட் பண்ணுறான்னு டக்குன்னு சொல்லு, நம்ம திங்கிறதும் தங்குறதை பற்றி. பாஸ் வரதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பாஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க, அங்கே தான் தங்குவாங்க. எனக்கு சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். நில்லுப்பா, நீ டென்ஷனாக என்ன டென்ஷன் ஆக்கிடாத. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார், ஒரு 2, அது கழுத குடிசையானாலும் பரவாயில்லைங்க. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அசால்ட் அனுபவம் உன் கூட ட்ராவல் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. நேராக ஆந்திரா போகிறோம், ரெட்டியை தாக்குறோம், பொண்ணை தூக்குறோம். என்ன பேரமௌண்ட்டா ஃப்ளைட்டில் தானேப்பா போகிறோம்? பேரமௌண்ட்டா ஜெட் ஏர்வேஸாப்பா? ட்ரெயினில் போகிறோம். வை நாட், வை மீ? ஃப்ளைட்டில் வித்தவுட் இல்லையா? ஃப்ளைட்டில் வித்தவுட்டா? அப்படின்னா அதான் கக்கூஸ் உட்காந்தே போகிறது. கக்கூஸ்லையா? நம்ம 2 பேரும் இப்போ அப்படி தான் போக போகிறோமா? எப்பயுமே அப்படி தான். நோ பாஸ், முத ட்ரெயினில் போகிறோம். எப்படி போனால் என்ன? கக்கூஸில் ஃபேன் இருக்கும்ல? அடுத்தது வந்து அபிஜித்தும் சரவண பெருமாளும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண போகிறாங்க. அந்த காமெடி வந்து வடிவேலோட படத்துலேருந்து. சரவண பெருமாள் வந்து வடிவேல் மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அபிஜித் வந்து சொல்லுவாப்புல. ஓகே, என்னையா அவசரமாக பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க? என்ன விவகாரம்? ஒன்றும் இல்லையா, நேற்று தான் நம்ம வடிவேல் ஊர்லேருந்து ஒரு 2 நாள் நம்ம வடிவேலுக்கு ஊர்லேருந்து காணோம். ஊரும் நிம்மதியாக இருந்துச்சு. நேற்று தான் வந்தான், ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதான் நிற்கிதே மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூரை பொண்ணை காப்பாற்றுறான்னு கையை பிடிச்சிட்டான். ஏற்கனவே நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாக்கியா தக்கிறாரு. இப்போ இது வேறையா? ஏன்பா தம்பி, அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டியா? என்ன கையை பிடிச்சிட்டியா? பொண்ணை கையை பிடிச்சிட்டியா? என்ன பொண்ணை கையை பிடிச்சிட்டியா?
ஏன்பா தம்பி பக்கத்தூர் பொண்ணை கையை பிடிச்சியாப்பா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? ஏன் நான் சரியாக பேசுகிறேன்னா? சரியாக பேசுறீங்க. ஏற்கனவே நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாக்கிய தண்டை இருக்குது. என்ன வாக்கிய தகராறு? ஏன் நான் சரியாக பேசுகிறேன்? ரொம்பவே கரெக்டு. இப்போ நீ கையை பிடிச்சி இழுத்தனால புதுசாக தகராறு வரும். என்ன புதுசாக தகராறு வரும்? கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? டேய் என்னடா கேட்குறான் அவன்? ஏங்க அவன் பெரிய கல்லூடி மங்க, புரியும் புளியா கேப் விடாம பேசுங்க. ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? கையை பிடிச்சிருத்தியாடா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? இருடா. கையை பிடிச்சிருத்தியாடா? என்ன கையை பிடிச்சிருத்தியாடா? கையை பிடிச்சிருத்தியாடா? என்ன கையை பிடிச்சிருத்தியாடா? எங்க உட்காந்து ஐயா உட்காந்து பேசுறாயா? ஐயா உட்காந்து பேசுறாயா? இந்த மாதிரி மொள்ள மாதிரி பையங்களெல்லாம் பஞ்சாயத்தை வைக்கிறீங்க. மனுஷனாயா நீ? என்ன மனுஷனாயா நீ? ஐயா கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா 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 நீங்களே இப்படின்னா என்ன? நீங்களே இப்படின்னா ஐயோ மண்டே குழப்பிட்டாரே. நோக்கு சந்தோஷம் தானே. நன்னா இந்த மனுஷனை இப்படி கெடுத்து விட்டுட்டீங்களே. என்ன கெடுத்து விட்டிய? திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப பேசுற நீ? திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப பேசுற நீ? திரும்ப பேச நீ. என்ன திரும்ப பேசுற நீ? திரும்ப பேச நீ. திரும்ப பேச நீ. திரும்ப பேச நீ. ஐயா வா. ஐயா தப்பிச்சாரு. ஐயர் தலை தப்பிச்சிட்டாரு. ஐயர் போயிட்டாரு. என்ன போயிட்டாரு? ஐயோ That is all from Abhijit. Thank you very much.